25 வயதான அங்கன்வாடி உதவியாளர் காஞ்சன்பாய் குழந்தைகளை காப்பாற்ற தேனீக்களோடு போராடினார். காஞ்சன்பாய் துணிச்சலோடு செயல்படாமல் இருந்திருந்தால் எத்தனை குழந்தைகள் இறந்திருப்பார்கள் என்று யாருக்கு தெரியும்? மத்திய பிரதேசத்தின் நீமூச் மாவட்டத்தின் ரன்பூர் கிராமத்தில் நீங்கள் யாரிடம் பேசினாலும் அவர்கள் காஞ்சன்பாயின் துணிச்சலையும் தைரியத்தை பற்றியுமான விஷயத்தையே சொல்கிறார்கள். மாவட்ட தலைமையகத்திலிருந்து 26 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ரன்பூரின் அங்கன்வாடி வளாகம் பிப்ரவரி 2ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் தேனீக்களின் தாக்குதலுக்கு உள்ளானது. குழந்தைகளின் சிரிப்பும் குறும்பும் வழக்கமாக கேட்கும் இடத்தில் திடீரென்று அலறல் சத்தமும் கூச்சலும் எழும்புகின்றனர். அதே அங்கன்வாடி வளாகத்தில் ஆரம்ப பள்ளி மதியம் 2 மணி முதல் இயங்குகிறது. அங்கன்வாடியை சுற்றி கூடியிருந்த குழந்தைகளை தேனீக்கள் கூட்டம் தாக்கியதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். அப்போது வளாகத்தில் சுமார் 20 முதல் 25 குழந்தைகள் இருந்தனர். தண்ணீர் குழாய் அருகே ஒரு பெரிய தேன்கூடு இருந்தது. தேனீக்கள் நேராக குழந்தைகளை நோக்கி நகர்ந்தனர். அங்கே முழுமையான குழப்பம் நிலவியது என்று பள்ளியின் ஆசிரியரான குணாசாகர் ஜெயின் கூறுகிறார். அதே நேரத்தில் அங்கு இருந்த 55 வயதுடைய அங்கன்வாடி உதவியாளர் காஞ்சன்பாய் நிலைமையை உணர்ந்து குழந்தைகளை காப்பாற்ற ஓடினார். குழந்தைகளை உள்ளே அழைத்து செல்வதில் காஞ்சன்பாய் நேரத்தை வீணாக்கவில்லை என்று நேரில் பார்த்தவர்கள் கூறுகிறார்கள். முதலில் அங்கன்வாடியில் வைக்கப்பட்டிருந்த பாய்கள் மற்றும் போர்வைகளால் குழந்தைகளை மூடினார். பின்னர் தனது புடவையால் அவர்களை காப்பாற்ற முயன்றார். அவரது துணிச்சலான செயல் அவரது சொந்த பேரன் உட்பட சுமார் 25 குழந்தைகளின் உயிரை காப்பாற்றியது. ஆனால் தேனீக்களின் தாக்குதலில் அவர் மோசமாக காயமடைந்திருந்தார். மருத்துவமனையை அடைந்ததும் அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். ஜவாத் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ரன்பூர் கிராமத்தில் உள்ள அங்கன்வாடியில் பிற்பகல் தேனீக்கள் தாக்கிய சம்பவம் நடந்தது. அப்போது அங்கு பணிபுரிந்து வந்த காஞ்சன்பாய் குழந்தைகளை காப்பாற்ற முயன்றார். காஞ்சன்பாய் தேனீக்களால் காயமடைந்தார். இதனால் அவர் இறந்தார் என நீமூச் காவல் கண்காணிப்பாளர் அங்கித் ஜெய்ஸ்வால் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். காஞ்சன்பாயின் மகன் ரவி மேக்வால் தனது தாயை நினைத்து மிகவும் பெருமைப்படுவதாக கூறுகிறார். காஞ்சன்பாய்க்கு அவரது மகன் ரவி மேக்வால் மற்றும் அவரது கணவர் ஷிவ்வால் ஆகியோர் உள்ளனர். மகன் திருமணமானவர். காஞ்சன்பாய்க்கு ஒரு பேரன் உள்ளார். அவர் அப்போது பள்ளியில் படித்து கொண்டிருந்தார். காஞ்சன்பாயின் கணவர் சில வருடங்களுக்கு முன்பு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார். காஞ்சன்பாய் உயிர் நீத்ததால் முழு குடும்பமும் துக்கத்தில் இருந்தபோதும் அவரது மகன் ரவி மேக்வால் தனது தாயை பற்றி மிகவும் பெருமைப்படுவதாக கூறுகிறார். நான் அப்போது கிராமத்தில் இல்லை. ஆனால் என் அம்மா டஜன் கணக்கான குழந்தைகளின் உயிரை எவ்வாறு காப்பாற்றினார் என்பதை எல்லோரும் என்னிடம் சொன்னார்கள். என் அம்மா மிகவும் அன்பான குணம் கொண்டவர். அவர் அனைவரையும் நேசித்தார். ஆனால் குழந்தைகளை மிகவும் நேசித்தார். குழந்தைகள் கடவுளின் வடிவம் என்று அவர் எப்போதும் கூறுவார். அவர் அவர்களை தனது சொந்த குழந்தைகளாக அல்ல கடவுளாக நடத்தினார் என்று ரவி கூறினார்.